ட்ரிங்க் சமையல் இன்னைக்கு வந்து பாவ் பஜ்ஜி மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இது 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், காஞ்ச பட்டாணி. அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா வேணும், உப்பு, காரப்பொடி, மஞ்சள் பொடி, பாவ் பன் வந்து தேவைப்படும். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சவனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த காயெல்லாம் வந்து அதில் போட்டு வதக்க போகிறோம். கேரட், பீன்ஸ், ஆனியன், உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் காயெல்லாம். இப்போது தேவையான அளவுக்கு காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். கப் வந்து தண்ணி ஊற்றுறேன். மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து நல்லா வேகணும். இந்த காஞ்ச பட்டாணியை வந்து இப்போ அதுலேயே சேர்த்துடுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து இருந்தாலும் அதுவும் சேர்க்கலாம். ஒரு 3 விசில் வந்து ஏற்றி இறக்கணும். காய் நல்லா ஒரு 4 விசில் வந்த வேணே இதுவே மேக்சர் வச்சு நல்லா பொட்டேட்டோ மேக்சர் வச்சு நல்லா நசுக்கி விடணும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெய் போடலாம். வெண்ணெய் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பட்டரில் வந்து இந்த பாவ் பன் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு சுவையான பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.